வணக்கம். ஓஎல் கொரிய மொழி தேர்வுல ரொம்பவும் கஷ்டப்படாம ஸ்மார்ட்டா எப்படி அதிக மதிப்பெண் வாங்குறதுன்னு ஒரு சூப்பர் ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க பார்க்கலாம். என்னது, எழுதாமலேயே 80 மார்க்குக்கு மேல வாங்க முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது 100க்கு 100 உண்மைங்க. இந்த எக்ஸாமோட பெரிய ரகசியமே இதுதான். நீங்க நிறைய எழுத போறதில்ல, ஆனா மார்க்ஸ அள்ள போறீங்க. அது எப்படின்னா இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல நாம எல்லாரும் வச்சிருக்கிற ஒரு பெரிய தப்பான எண்ணத்தை உடைச்சிடுவோம். ஓ லெவல் கொரியன் பேப்பர்னா பக்கம் பக்கமா எழுதணும்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா நிஜம் அது இல்லவே இல்ல. இதுல உங்க உண்மையான டேலண்ட் எங்க தெரியுமா இருக்கு? கொடுத்திருக்கிற பதில்கள்ல இருந்து கரெக்டானதை கண்டுபிடிக்கிறதுல தான். சோ நீங்க எழுதுறது ரொம்ப கம்மி, கண்டுபிடிக்கிறது தான் ஜாஸ்தி. சரி, இந்த ஸ்மார்ட் ஸ்கோரிங் டெக்னிக்கை எப்படி உண்மையாக்குறது? அதுக்கு இந்த எக்ஸாம்ல வர்ற சில முக்கியமான கேள்வி வகைகளை நாம பிரிச்சு மேய போறோம். இதுதான் உங்க வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வாக்கிய வரிசைப்படுத்துதல். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கதையோட வரிகளை மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அதை சரியா அடுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா, அந்த இணைப்புச் சொற்கள் கனெக்டர்ஸ் அதை கவனிச்சாலே போதும், ஈஸியா சரியான ஆர்டரை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இலக்கண திருத்தம். இங்க ஒரு வாக்கியத்துல ஒரு சின்ன கிராமர் தப்பு ஒளிஞ்சிருக்கும். நீங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். பேசிக் ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த மார்க்ஸ் உங்க பாக்கெட்ல இருக்கிற மாதிரி தான், கன்ஃபார்ம். இதுல தான் ஒரு சூப்பர் மேஜிக்கே இருக்கு. இந்த மாதிரி பொறுத்துக்க கேள்விகள்ல நீங்க ஒரு வார்த்தை கூட எழுதவே தேவையில்ல. பாருங்க, கேள்வியும் அங்கேயே இருக்கு, பதிலும் அங்கேயே இருக்கு. சரியான ஜோடியை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டா போதும், வேலை முடிஞ்சது. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஈஸியான செக்ஷன் தான். கரெக்டான பதில் உங்க கண்ணு முன்னாடியே கொடுத்திருப்பாங்க. 4 ஆப்ஷன்ல எது சரின்னு கண்டுபிடிச்சு அந்த கேப்ல போட்டா போதும். இதுவும் ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிற விளையாட்டு மாதிரி தான், இல்லையா? சரி, இவ்ளோ நேரமா நாம எழுதவே வேணாம், கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ எழுத வேண்டிய பகுதி எவ்ளோதான் இருக்கு? வாங்க அந்த கணக்க பார்த்து நாமளே ஆச்சரியப்படலாம். இந்த சார்ட்ட கொஞ்சம் பாருங்களேன். உங்க பேப்பர்ல 85% மார்க் நாம இப்ப பார்த்த மாதிரி சரியான பதில கண்டுபிடிக்கிற கேள்விகளுக்கு தான் வருது. நீங்க சொந்தமா எழுத வேண்டியது வெறும் 15% மட்டும்தான். அடேப்பா, இப்ப புரியுதா அந்த சீக்ரெட் என்னன்னு? ஆமாங்க, 100க்கு வெறும் 15 மார்க்ஸ். இதுக்கு மட்டும்தான் நீங்க சொந்தமா யோசிச்சு எழுதணும். இத கேட்ட உடனே அந்த எழுதுறத பத்தின பாதி பயம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன், இல்லையா? அந்த 15 மார்க்குக்காகவும் நீங்க பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயமெல்லாம் ஒண்ணுமே இல்ல. டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா, என்னை பற்றி இல்லனா எனக்கு பிடித்த நபர், இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஈஸியா எழுதிடலாம். சரி, இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்மார்ட் டெக்னிக் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகணும்னா சில அடிப்படை விதிகளை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம், இந்த ஸ்மார்ட் டெக்னிக்னா எதுவுமே படிக்க தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு ஷார்ட்கட் தான், ஆனா 0 எஃபர்ட்கான வழி இல்ல. கொரிய மொழியோட அடிப்படை புரிதல் இல்லாம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணாம இந்த டெக்னிக்கால மட்டுமே ஜெயிக்க முடியாது. ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பயிற்சி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஓகே, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கான ஒரு தெளிவான 3 ஸ்டெப் கேம் பிளானா மாத்தலாம். நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி இதுதான். உங்க முழு கவனத்தையும் இந்த 3 விஷயத்துல மட்டும் வைங்க. 1 சென்டென்ஸ் ஆர்டர் பிராக்டிஸ், 2 பேசிக் கிராமர், 3 படிச்சு புரிஞ்சுக்கிற திறன். இது 3 உங்க கையில இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்க கையில இருக்கிற மாதிரி தான். இந்த உண்மையை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. நீங்க இப்ப பார்த்த இந்த 3 பகுதிகள்ல மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும், உங்க எக்ஸாம் பேப்பர்ல 80%க்கு மேல ரொம்ப எளிதா கவர் பண்ணிடலாம். இதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் ஒர்க். இப்போ அந்த ரகசியம் உங்க கையில இருக்கு. கடினமா உழைக்கிறத விட எப்படி புத்திசாலித்தனமா மதிப்பெண் வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த உத்திய பயன்படுத்த நீங்க தயாரா? முழு நம்பிக்கையோட போய் உங்க தேர்வை ஜெயிச்சிட்டு வாங்க.